ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். வீட்டை விட்டு எப்போது எந்த நேரம் வெளியே சென்றாலும் இந்த ஒரு பொருளை நீ வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எடுத்துட்டு போ. அப்படி நீ வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறதுனால உன்னுடைய வாழ்க்கையவே இது மாத்திடும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைச்சு நடக்காமல் இருந்தது, நீ நினைச்சு கிடைக்காமல் இருந்தது எல்லாமே கிடைக்கும். முக்கியமா இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையவே மாத்திடும் சொன்ன பரிகாரத்தை பற்றியும் அந்த பொருளை பற்றியும் தான் பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தா. அந்த பெண்மணி சொன்ன விஷயம், பெரியவா, குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. நான் ஒரு சில காரணத்தினால என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சு போற ஒரு சில விஷயங்கள் நடக்காமலே போயிடுது பெரியவா. எப்பயாச்சும் என்னுடைய வாழ்க்கையில செல்வமோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமோ நடந்திருக்குன்னா அதை வாங்குறதுக்கு இல்லை அதை நினைச்சு நான் போவேன், எனக்கு கிடைக்கும் எனக்கு தான் அப்படின்ற நம்பிக்கையில. ஆனா அது எல்லாமே எனக்கு கிடைக்காது பெரியவா. நான் எதை நினைச்சு வெளியே போனாலும் அது நடக்காம போயிடுது பெரியவா. என்னுடைய வாழ்க்கையில பெரிய அளவு கஷ்டம் இருக்குது பெரியவா. செல்வ பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிருச்சு பெரியவா. இதுல இருந்து எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல. நானும் கோயில் பரிகாரங்கள் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் எல்லா பிரச்சனையும் என்னையவே நோக்கி வருதோன்னு எனக்கு ஒரு எண்ணம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையாவே நடக்குதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து எனக்கு எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணும் பெரியவா. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்க பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா. கேட்கிறா, மனசார கேட்கிறா. அதுக்கு பெரியவா சொல்றா, கவலைப்படாத, கஷ்டம் இருக்கதான் செய்யும். அந்த கஷ்டத்தோட தான் நம்ம எல்லாருமே வாழ்றோம். நீ இந்த ஒரு விஷயத்த நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போ. இந்த ஒரே ஒரு பொருளை நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது எடுத்துட்டு போக மூலியமா நீ நினைச்சு போய் நடக்காம இருக்கு, கிடைக்க மாட்டேங்குன்னு நினைச்சு பயந்த பத்தியா, அது எல்லாமே மாறிடும். நீ நினைச்சு போறது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ வேற ஏதாச்சும் நினைச்சு போறேன்னா அது உனக்கு அப்பவே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ காத்திருக்கணும் அவசியமே இல்லை. நீ போட உடனே உன் என்ன நினைச்சு போனியோ அது நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில அப்பவுமே கிடைச்சிடும். உன் தலையெழுத்து இதனால மாறிடும். நீ வீட்டை விட்டு எப்போ எப்படி வெளியே போனாலும் சரி, எதுக்காக போனாலும் சரி, இதை எடுத்துட்டு போ. ஒரு 4-5 உன் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போனேன்னா நீ நினைச்சது நடக்குதுன்னா ஏன் எட்டு போகாம இருக்கணும்? எடுத்துட்டு போ. எப்போ போனாலும் வீட்டை விட்டு போனாலும் எடுத்துட்டு போ. அதுவும் இது நீ செல்வத்துக்காக தான் போனேன்னா நிச்சயம் அந்த செல்வம் உன்னை வந்து சேரும். அதுவும் அப்பவே அந்த நாளே வந்து சேரும். அதனால இந்த ஒரு விஷயத்த நீ எப்பவுமே எடுத்துட்டு போன்னு பெரியவா சொல்லி அனுப்புறான். அது மட்டும் இல்லாம நீ உன் வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இருக்க இந்த ஒரு பொருளை எப்பவுமே வச்சிரு. இந்த ஒரு விஷயத்த நீ எடுத்து போற மூலியமா இந்த உலகத்தையே உன் கைக்குள்ள நீ அடக்கிடுவ. இதுல அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஜாதிக்காய். ஜாதிக்காயில எத்தனையோ அம்சங்கள் பொருந்திருக்கு. முக்கியமா ஜாதிக்காயை நம்ம வெளியிட்டு போகும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் இந்த மாதிரி சில முக்கியமான பரிகாரங்களை செய்யறதே கிடையாது. ஜாதிக்காய் எடுத்துட்டு போனா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தெரியும். ஆனா ஒரு சில நபர்கள் எடுத்துட்டே போக மாட்டாங்க. நீங்க வீட்டை விட்டு எப்போ வெளியே போனாலும் இந்த ஜாதிக்காயை மறக்காம எடுத்துட்டு போங்க. இது செல்வத்தை முழுமையா ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாவே எப்போதும் இருக்கிறது. இந்த ஜாதிக்காயை நீங்க எடுத்து போற மூலியமா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்திடுங்க. முழுமையான நம்பிக்கையோட இந்த ஜாதிக்காயை எடுத்து போய் பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோட நீங்களே செய்து வாருங்கள். பெரியவா சொன்ன தகவல்கள் இது. நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். உச்சத்தையும் வர வைக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்னு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட சக்தி இருக்குதுங்க. நீங்க முழுமையான நம்பிக்கையோட தைரியத்துடனும் இதை செஞ்சு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையவே இது மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட ஒரு முக்கியமான விளக்கு தீபத்தை பற்றி தான் பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் எப்போ விளக்கேற்றினாலும் சரி, காலை, மதியம் அல்லது இரவுன்னு எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, நீங்க வீட்டில் விளக்கேற்றுறப்போ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா, விளக்கேற்றுற திரியோட ஒரு விஷயத்த சேர்த்துட்டு ஏற்றணும். அந்த சேர்த்து ஏற்றக்கூடிய ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களை மாத்திடும்.
நீங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பெரிய அளவு பார்த்தீங்கன்னா மாற்றத்தையும் இது ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது அப்போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது வீட்டில் விளக்கேற்றும் போது நீங்கள் சரியாக செய்யுங்கள். வீட்டில் எப்போதும் விளக்கேற்றுவது போல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டுமல்லாமல் வீட்டில் விளக்கேற்றும் போது எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சு நீங்க உங்க வீட்டு விளக்கேற்றக்கூடிய அந்த தீபம் எண்ணெய் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க பஞ்சுத்திரி எடுத்து எண்ணெயில முக்கி அதோட வெட்டி வேர் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், கேட்டிங்கன்னா தருவாங்க. அதோடு சேர்த்துட்டு நீங்க உங்க வீட்டு தீபத்தில் வச்சு எண்ணெய் நல்லா குளிர ஊற்றி ஏற்றுங்க. அதை ஃபுல்லாக ஏற்றுற வரைக்கும் ஏற்றிடுங்க. நிச்சயமா இது உங்கள் வீட்டை தேடி அதிர்ஷ்டத்தை வர வைக்கும், செல்வத்தை வர வைக்கும். பரம ஏழையா இருந்தா கூட நீங்க கோடீஸ்வரர் ஆகிருவீங்க. அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு விளக்குல இருக்குது. இந்த உலக்க திரியோட சேர்த்து வச்சு இதை ஏற்றி பாருங்க. உங்களுடைய வீட்டில் எப்போ விளக்கு ஏற்றினாலும் சரி, விளக்கேற்றும் பொழுது அதாவது இதை போட்டுட்டு விளக்கேற்றிடுங்க. அப்படி நீங்க இதை போட்டுட்டு விளக்கேற்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், பணத்தாலான பிரச்சனைகள், செல்வத்தாலான பிரச்சனைகள்ன அனைத்துமே தீரும். இதை நீங்க விளக்கேற்ற சமயத்துல போட்டு விளக்கேற்றும் போது உங்க வீட்டுல பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா செயல்படும். பணம் உங்கள் வீட்டு தேடி கட்டுக்கட்டாக வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க இந்த ஒரு பொருளை நீங்க காலையில விளக்கேற்ற நபராக இருந்தாலும் சரி, இல்ல மாலையில விளக்கேற்றக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, நீங்கள் இதை போட்டுட்டு விளக்கேற்றுங்க. அல்லது நான் வாரத்திற்கு ஒரு முறை தான் விளக்கேற்றினாலும் சரிங்க. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் விளக்கேற்றுவதற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெயோ இல்ல நெய்யோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் போட்டுவிட்டு விளக்கேற்றி விட்டீர்கள் என்றால் இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், செல்வத்தால் ஆன பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு செல்வம் தேடி வரும். இது பணத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டுக்குள் உங்கள் குடும்பத்தில் இருந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுங்க. தைரியமாக இதை நீங்கள் விளக்கேற்றும் போது எண்ணெயில் போட்டு வாருங்கள். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பு நம்மோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பரிகாரம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டில் பூஜை விளக்கு இந்த மாதிரி ஏற்றுறதா இருந்தாலும் சரி, முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நிறைய நபர்கள் அதை செய்யறது கிடையாது. அதை நீங்கள் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கோ இல்லை என்ன விளக்கு இருக்கிறதோ அதை எப்போவுமே ஒவ்வொரு நாளுமே அதை தொடச்சி தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்க. அது ரொம்பவே நல்லா விசேஷமானதுங்க. ஏன்னா சுத்தபத்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் உங்கள் வீட்டில் முதல்ல எண்ணெயை ஊற்றிடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில ஊத்துனது உடனே, இல்ல நெய் ஊத்துனீங்கனாலும் சரிங்க. எத ஊத்தினாலும் பரவாயில்ல. அது 2த்துல எதையாச்சும் ஒண்ண ஊற்றிய பிறகு, உங்கள் கைகள் பட ஒரு 4 அல்லது 5 கற்கண்டுகளை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு அம்ச பொருளா இருக்கக்கூடியது இந்த கற்கண்டு தான். இந்த கற்கண்டு ஒரு 5 எடுத்துக்கோங்க. 4, 5 எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயில போட்டுருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பஞ்சு திரி எடுத்து எண்ணெயில நல்லா விடிச்சது நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை போட்டு, அதாவது பஞ்சு திரியை போட்டு விளக்கேற்றிடுங்க. நீங்க இதை மட்டும் செஞ்சு வந்தாலே போதுங்க. பணத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கற்கண்டு அவ்வளோ சீக்கிரத்துல கரையாது. அதனால என்ன செய்யக்கூடாது, இதை நாளைக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அப்படியே அந்த எண்ணெயில விட்டுறக்கூடாதுங்க. அந்த கற்கண்டு எடுத்து தூரா போட்டுருங்க. போட்டுட்டு மீண்டும் எண்ணெயை ஊற்றி அதில் 4, 5 கற்கண்டுகள் போட்டு மீண்டும் விளக்கேற்ற வேண்டும். இப்படிதாங்க செய்ய வேண்டும். ஒரு தடவை போட்ட கல்கண்டை மறுபடியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இனிப்பு பொருட்களை அப்படித்தாங்க பயன்படுத்த வேண்டும். முக்கியமா உங்க வீட்டுல இதை செஞ்சுட்டீங்கன்னா, அதை தூக்கி கீழே போட்டுட்டு மீண்டும் புதிதாக வாங்கிட்டு வந்து கல்கண்டா பயன்படுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு 4 கல்கண்டு எண்ணெயில போட்டீங்க. அதை எடுத்து தான் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது தவிர, இப்ப நீங்க ஒரு பாக்கெட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா, அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய கல்கண்டுகளை ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இதனால நிறைய விஷயங்கள் மாறுங்க. இதை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும்.